24ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். பாருங்கள், இங்கே இது வந்து வார சார்ட்டு. பாருங்கள், இங்கே 325 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல 253 அப்படின்ற நம்பரு பாக்ஸில் வந்திருக்கு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பாருங்கள், 042 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது. இங்கே 402 அப்படின்ற நம்பரு வந்திருக்கு. இப்போ அதுக்கு மேலே பாருங்கள், இந்த 751 அப்படின்ற நம்பரில் இங்கே 2 நம்பர் வரலாம். அப்படி இல்லைன்னா அந்த நம்பரு பாக்ஸ்லேயுமே வரலாம். பார்த்துங்க, 325ன்ற நம்பருக்கு 253 அப்படின்ற நம்பரு வந்திருக்கு. இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த 25ன்ற நம்பர் அப்படியே 25 வந்திருக்கு. இங்கே இருக்கிற நம்பரு இங்கே சி போர்டில் வந்திருக்கு. இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்பர் 2ன்ற நம்பர் இங்கே சி போர்டில் வந்திருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த முதல்ல வந்து இந்த 32 23 அப்படின்னு திரும்பியிருக்கு. இந்த நம்பரு இந்த 04ன்ற நம்பர் 40 அப்படின்னு திரும்பியிருக்கு. அடுத்து இந்த 75ன்ற நம்பர் ஒருவேளை 57ன்னு திரும்பி 517 அப்படின்ற நம்பரு வரலாம். இல்லை 571 அப்படின்ற நம்பர் வரலாம். நான் இங்கே பார்த்தீங்கன்னா 032ன்னு இருக்குது. 1ன்ற நம்பர் குறையுது இங்கே வரிசை நம்பரில் பார்க்கும்போது. அப்போ இங்கே 1ன்ற நம்பர் சி போர்டு வந்துச்சுன்னா ஒருவேளை 571ன்ற நம்பரு வரலாம். அந்த மாதிரி 571 வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து இந்த 25 டைரெக்டாக வந்திருக்கு. இந்த 04 இங்கே திரும்பி வந்திருக்கு. அதுக்கு மேலே பாருங்கள் 57ன்னு இருக்குது பாருங்கள். ஸோ இந்த 57 மேட்ச் பண்ணி அந்த 1ன்ற நம்பரும் ஒருவேளை 751 இல்லைன்னா 571 அப்படின்ற நம்பர் வரலாம். இந்த போர்டில் பாருங்கள், வாரச்சாட்டில் இது கொஞ்சம் கரெக்டாக மேட்ச் ஆகும். இந்த 492ன்ற நம்பரில் அப்படியே இங்கே கீழே வரைக்கும் வந்துருப்பாரு பாருங்கள். இங்கே 294 294ன்ற மாதிரியே இருக்கும் எல்லாமே. திரும்ப இதே நம்பருங்களே ஏ போர்டில் வரலாம். அதாவது இங்கே 492 ஃபஸ்ட்டில் இது முடிஞ்சுது. அப்புறம் பார்த்திங்கன்னா 9ன்ற நம்பரு சென்டர் பண்ணிங்க. திரும்ப 924. அப்போ திரும்ப வந்து இந்த இடத்துல 9ன்ற நம்பரு வரலாம். ஓகேங்களா? இது இந்த மாதிரி வந்து வரிசையாக வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது 4929 9249. ஸோ திரும்ப ஏ போர்டில் 9 வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து இந்த மார்க்குங்களை பார்த்துங்க. இந்த 028ன்ற நம்பருக்கு இந்த 028ன்ற நம்பர் 253 அப்படின்ற நம்பரு இதில் ஏசி வந்து ஆப்போசிட் ஆகிருக்கு. ஏசி ஆப்போசிட் வச்சு பிசி வந்திருக்கு. ஓகேங்களா? அந்த 08ன்ற நம்பரு 53 அப்படின்ற நம்பர் வந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி ஏசியுமே ஃபுல் ஆப்போசிட்டு 79க்கு 42 ஏசிலே வந்திருக்கு. முதல் ஏசி ஆப்போசிட் எடுத்து பிசி, அடுத்து ஏசி ஆப்போசிட் வச்சு ஏசிலே திரும்பி வந்திருக்கு. எல்லாமே வந்து இந்த 0853 அப்படியே டைரெக்டாக வந்திருக்கு. இந்த 709ன்ற நம்பரு 402 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ அந்த மேலே இருக்கிற ஏசி நம்பரை எடுத்து ஏபியில் வரணும். அப்படி ஏபியில் 81ன்ற நம்பரில் ஆப்போசிட்டை வரணும். அப்படி ஆப்போசிட் வரும்போது ஃபுல் ஆப்போசிட்டு தான் வந்திருக்கு. 2 முறையுமே ஃபுல் ஆப்போசிட்டு தான். இந்த 08க்கு 53 பிசி, இந்த 79ன்ற நம்பரு அப்படியே ஏசியில் திருப்பி வச்சு பாருங்கள், 402 அப்படின்னு கரெக்டாக வந்திருக்கு. இப்போ அடுத்து பார்க்கையில் இந்த 81ன்ற நம்பர் ஃபுல் ஆப்போசிட் பண்ணால் 36. ஸோ அந்த 36 ஏபியில் 63 அப்படின்ற நம்பரு வரலாம். 63. இங்கே பாருங்கள் 935, இங்கே ஒரு 930. ஸோ திரும்ப அந்த 3ன்ற நம்பரு பி போர்டுக்கு வரலாம். இல்லைங்களா? 3ன்ற நம்பரே பி போர்டில் ஒரு வேளை வந்துச்சு அப்படின்னா அந்த 36ன்ற நம்பர் மேட்ச் ஆகலாம். 63ன்ற நம்பர் ஏபியில் வரலாம். ஸோ அப்போ அந்த 63 ஏபி வந்துச்சு அப்படின்னா அந்த 5ன்ற நம்பர் கேமில் அப்படியே நிற்கலாம். 635. ஏன்னா இந்த பி போர்டில் இருக்கிற நம்பரெல்லாம் கேமில் அப்படியே தான் இருக்குது. 502ன்ற நம்பர் பார்த்துக்குங்க. இங்கே பாருங்கள் 502ன்ற நம்பர் அப்படியே நிற்கிது. ஓகேங்களா? அப்போ ஒருவேளை அந்த முதல்ல
இந்த 502ன்ற நம்பரில் இங்கே பாருங்கள், முதல்ல இந்த 2ன்ற நம்பரு ஏ போர்டில் இருக்குது, 0ன்ற நம்பரு பி போர்டில் இருக்குது. அப்போ இந்த 5ன்ற நம்பரு சி போர்டுக்கு வரலாம். அப்படி சி போர்டில் வரும்போது 635 அப்படின்ற நம்பரு கரெக்டாக வரலாம். இங்கே பாருங்கள், 935, 930, 635ன்ற நம்பர் வரலாம். எப்படி 935, 635 அப்படின்னு சொன்னால், இருங்க, இந்த சார்ட்டில் பாருங்கள் 913ன்னு ஒரு நம்பர் இருக்கும். இங்கே பாருங்கள் 613 அப்படின்ற நம்பர் இருக்கும். ஸோ இது மாதிரி 9ன்ற நம்பரு வந்த நம்பரு அப்படியே வந்து பிசி நிறுத்தியிருக்கு. அது மாதிரி 935, 935 ஒரு 635 வரலாம். இல்லை, இந்த 2 935க்கு ஒரு நம்பரு வரலாம். அதாவது 635 அப்படின்ற நம்பரு வரலாம். இப்போ மறுபடியும் இதுக்கே வந்துடுவோம். இங்கே பாருங்கள், இதில் பாருங்கள், இந்த இந்த ஞாயிற்றுக்கிழமை சார்ட்டும் திங்கக்கிழமை சார்ட்லேயும் பாருங்கள், இந்த 935 அதுலேருந்து இங்கே டைரெக்டாக 935னே வந்துச்சு. அடுத்து பாருங்கள், இந்த 692 ஒரு வாரம் விட்டு அதில் 2 நம்பர் கேமில் வருது, 2 நம்பர் கேமில் வருது. அடுத்து பாருங்கள், 690லேயும் 2 நம்பர் கேமில் வந்துச்சு. சரி, அதோடு நிறுத்திக்கும், வராது அப்படின்னு பார்த்தா இந்த 5239 டைரெக்டாக அப்படியே 4Dயே வந்து போச்சு. ஸோ அதோட கேமு சரி, அதாவது இந்த கேமு இந்த 4D வந்ததுலேருந்து அப்படியே வந்து ஸ்டாப் ஆகிடும்னு பார்த்துச்சு. போன வாரம் பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்பரில் ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சு அப்படியே கேம் வந்துடுச்சு. ஸோ இதில் எந்த நம்பர் ஆப்போசிட் ஆகிருக்குன்னா இந்த 7ன்ற நம்பர் ஆப்போசிட் ஆகிருக்கு. ஓகேங்களா, 7ன்ற நம்பர். ஸோ இப்போ என்னன்னா இந்த 4829ன்ற நம்பரில் 2 நம்பராவது இங்கே கேமில் வரும். அதாவது ஆல் போர்டு நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா 48, 82, 29ன்ற நம்பரை ஆல் போர்டு அடிச்சிங்கன்னா இதில் 2 நம்பராவது இந்த கேமில் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பார்க்கலாம். இதை இந்த 523ன்ற நம்பரு இங்கே ஃபுல்லாகவே வந்திருக்கு. அடுத்து இந்த 674ன்ற நம்பரு ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சு இங்கே உள்ள நம்பரில் போயிடுச்சு. வெளியில் வந்து ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சு 40ன்ற நம்பரில் வந்துச்சு. இப்போ திரும்ப இந்த 482ன்ற நம்பரில் இந்த வெளியில் இங்கே நிற்கலாம். இந்த 482ன்ற நம்பர் டைரெக்டாக அதே மாதிரி எப்படின்னா இந்த 523 இங்கே வந்தது, இந்த 674 அப்படியே உள்ள நம்பரில் பாக்ஸில் வந்துடுச்சு. இப்போ திரும்ப வந்து இந்த 482 ஒருவேளை இந்த இந்த டி போர்டிலேருந்து வரிசையாக வரலாம். அப்படி வந்துச்சுன்னா திரும்ப வந்து இந்த 29ன்ற நம்பரு கேமில், ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 23 கேமில் இருக்குது அப்படியே. ஓகேங்களா, இந்த 40ன்ற நம்பர் இருக்குது. இப்போ திரும்ப இந்த 829ல் 2 நம்பராவது கேமில் பாஸ் ஆகணும். இல்லை, 829ன்ற நம்பரில் பாக்ஸ் அடிங்க, ஏதாவது 2 நம்பராவது கேமில் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் பாருங்கள், இந்த 923ன்ற நம்பரில் இந்த கேமில் 23 அப்படின்ற நம்பர் இருக்குது. இந்த 42ன்ற நம்பரில் இங்கே 42 அப்படின்னு கேமில் இருக்குது. ஸோ இந்த 851ல் நாம் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா 635 அப்படின்ற நம்பர் பிளான் பண்ணியிருக்கோம். ஆனால் ஒருவேளை இதில் 2 நம்பர் டைரெக்டாக அப்படியே கூட வந்துடலாம். அதாவது எந்த நம்பர் வரலாம் அப்படின்னா, முதல்ல பிசியில் இருக்கிற நம்பரு இங்கே ஏசியில் வந்திருக்கு, அப்புறம் ஏசியில் இருக்கிற நம்பரு ஏசிலேயே வந்திருக்கு. இப்போ இந்த நம்பர் ஏபி நம்பரு இங்கே ஏசியில் வந்துடுச்சு, இங்கே ஏசி நம்பரு ஏசியில் வந்துடுச்சு. இப்போ ஏபி நம்பரு அதுலேருந்து வந்துச்சு அப்படின்னா அதுக்கு மேலே பாருங்கள், இந்த 960ன்ற நம்பரில் அதே நம்பர் 90 ஏசிலேயே இருக்குது. ஸோ இந்த கேம் வந்து ஒருவேளை 3 சான்ஸில் முடிஞ்சிடலாம். ஏன்னா இந்த 90 அப்படியே வந்து ஏசிலே 90 வந்துச்சு, இந்த 23 ஏசிலே 23ன்னு வந்துருச்சு. முதல்ல ஏபி ஏசி ஆச்சு, இப்போ 23 பிசிலிருந்து ஏசி ஆச்சு. இப்போ ஏசிலிருந்தே ஏசி கரெக்டாக வந்து 3 சான்ஸ் இந்த கேம் கரெக்டாக முடிஞ்சுது 42ல்.
ஒருவேளை கன்டின்யூ ஆகுமா அப்படின்னா அந்த ஒரு ஆப்போசிட்டில் தான் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. முதல்ல கரெக்டாக முடிஞ்சிச்சு. 90 ஏசி வந்து 90, அப்புறம் 23மே அதுவுமே ஏசி பிசியிலேருந்து. இப்போ திரும்ப வந்து ஏசியில் இருந்தே வந்து 42 ஏசிலே இருக்குது. இப்போ 2 முறை ஏசி தான் வந்திருக்கு, ஒரு முறை பிசி வந்திருக்கு. இப்போ ஒரு வேளை திரும்ப ஏபியில் இருந்தோ இல்லை பிசியில் இருந்தோ ஏசிலே அடிக்கலாம். ஓகேங்களா. அது எப்படின்னு மேட்ச் பண்ணி பார்த்துக்கங்க நீங்கள். நான் இந்த மாதிரிலாம் இருக்கிறத நான் காமிச்சிடுறேன். ரிசல்ட் இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை, இப்படியெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு காமிக்கிறது தான் வீடியோ. ஓகேங்களா. ஸோ அதோட உங்களுடைய கெஸ்ஸிங் ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்து ப்ளே பண்ணிக்கங்க. இல்லைன்னா பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி வருதுன்னு வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 235 அப்படின்ற நம்பரில் ரிசல்ட் இங்கே 230ன்னு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 253 அப்படின்னு இருக்குது. இதில் என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள். ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆகிருக்கு. எந்த நம்பர் ஆப்போசிட்டாக இருக்குன்னா இந்த 0ன்ற நம்பர் ஆப்போசிட் ஆகிருக்கு. 253 அப்படின்னு சொல்லி. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த 9ன்ற நம்பர் ஆப்போசிட் ஆகிருக்கு. 4ன்னு வந்து அப்போ இந்த 4ன்ற நம்பரில் 402ன்னு ரிசல்ட் வந்தது. ஓகேங்களா. இங்கே பார்த்துங்க அந்த 2 ரிசல்ட்டுமே 402 253. இல்லை 402 253ன்ற நம்பர் இங்கே கரெக்டாக வந்து 00ன்னு மேட்ச் ஆகுது. இது எப்படி நாம் இதை மேட்ச் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி மேட்ச் பண்ணுறோன்னா, நீங்கள் கெஸ்ஸிங் எடுக்கும்போது அதை பார்த்துங்க. இப்போ இங்கே பாருங்கள் இந்த 0 0 5ன்ற நம்பர் இருக்கிறதுனால இந்த ரூட்டு நம்ம மேட்ச் ஆகுதான்னு பார்க்குறோம். ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயுமே வந்து இந்த 5 இந்த 0 5 இருக்கிறதுனால இந்த ரூட்டு மேட்ச் ஆகுமான்னு பார்க்குறோம். அதாவது அதுக்கு ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்கணும். இங்கே 0 5 0 5ன்ற மாதிரி இந்த மாதிரி கனெக்ஷன் இருக்கும்போது அது ஓரளவுக்கு ஒத்து போகும். ஓகேங்களா. இப்போ சம்மந்தமே இல்லாமல் எடுக்கிறோம் அப்படின்னா எப்படின்னா, இங்கே 638 இருக்குது, இங்கே 295 இருக்குது, இங்கே 526 இருக்குது. இதில் எப்படி கனெக்ஷன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே செட் ஆகலை. ஏன்னா 3ன்ற நம்பரு 8 6ன்ற நம்பரில் இங்கே எதுவுமே இல்லை. ஆனால் மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 6ன்ற நம்பருக்கு இங்கே 6 இருக்குது, அதுக்கப்புறம் 1 இருக்குது. ஸோ இந்த மாதிரி கனெக்ட் ஆகுறத மேட்ச் பண்ணி பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ இதுதான் அந்த மாதிரி தான் மேட்ச் பண்ணுறேன். அதனால இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த 2ன்ற நம்பருக்கு இங்கே 2ன்ற நம்பர் டைரெக்டாக வந்திருக்கு. அடுத்து இந்த 9ன்ற நம்பருக்கு இங்கே 4ன்னு வந்திருக்கு. ஸோ அதனால இந்த மெத்தடு மேட்ச் ஆகும் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணுறேன். இதில் பார்த்திங்கன்னா 230ன்ற நம்பருக்கு 253ன்னு வந்தது. 920க்கு 402ன்னு வந்தது. இப்போ இங்கே 864ன்ற நம்பர் இருக்குது. அப்படி பார்த்தோமா அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த 23 கேமில் அப்படியே ஏசியில் வந்துச்சு. இந்த 20 02ன்னு பிசியில் வந்தது. முதல்ல ஏபி நம்பரு அப்படியே வந்து கேமில் வந்தது. அப்புறம் பிசி நம்பர் வந்தது. இப்போ ஏசி நம்பர் அப்படியே ஒரு வேளை வருமானா இந்த 84ன்ற நம்பரு இந்த 6ன்ற நம்பர் ஒரு வேளை ஆப்போசிட் ஆச்சுன்னா, ஏன்னா முதல்ல சி போர்டில் இருக்கிற நம்பர் ஆப்போசிட் ஆச்சு 253க்கு. இங்கே ஏ போர்டில் இருக்கிற நம்பர் ஆப்போசிட் ஆச்சு. இப்போ பி போர்டில் இருக்கிற நம்பர் ஒரு வேளை ஆப்போசிட் ஆச்சுன்னா 814ன்ற நம்பர் பாக்ஸ் அடிக்கலாம். 814ன்ற நம்பர் பாக்ஸ் அடிக்குமானால் முதல்ல இந்த 23 ஏசியில் வந்தது. இந்த 23 ஏசியில் வந்தது. இங்கே பார்த்துப்போம் ஒரு முறை. இங்கே ஏசியில் இருக்குது பாருங்கள் 23. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பிசியில் இருக்கிற நம்பரு எங்கே இருக்குன்னா பிசிலே இருக்குது. அப்போ இங்கேருந்து எந்த நம்பர் எடுக்கணுன்னா இந்த ஏசி நம்பர் தான் எடுக்கணும். அடுத்து ஏசி நம்பரு வருமானால் எதில் வரணும் அப்படின்னா 23 ஏசி 20 பிசி ஏபியில் ஒரு வேளை 84ன்னு வந்தால் 841ன்ற நம்பரு வரலாம். ஆல்ரெடி நாம் வந்து இங்கே ஒரு 1 வரத்துக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நாம் பார்த்தோம். இல்லை 1 வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த 1ல் வந்து இந்த 571 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அப்படி இல்லைன்னா இந்த 492 924 அப்படின்ற நம்பரில் திரும்பவுமே 9ன்ற நம்பரே கேமில் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தோம். அப்படி பார்த்திங்கன்னா இந்த 4 ஒரே ஆப்போசிட் ஆச்சுன்னு வைங்க. அப்போது 900 இந்த இந்த 64 அப்படியே ஃபுல் ஆப்போசிட் ஆயிடுச்சுன்னா ஒருவேளை 981ன்ற நம்பருமே அடிக்கலாம். ஓகேங்களா. ஏன்னா இந்த இதில் ஏதாவது ஒரு நம்பர் தான் ஆப்போசிட் ஆகணும். ஒருவேளை 2 நம்பருமே ஆப்போசிட் ஆயிடுச்சுன்னா 981 அடிக்கலாம். அந்த மாதிரி பாருங்கள். அதில் வந்து ஏதாவது ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆகணும். இல்லைன்னா
2 நம்பரில் ஏதாவது ஒன்று கேமில் வரணும். ஏன்னா இங்கே 230ல் 2 நம்பர் வந்துச்சு. 920ல் 2 நம்பர் கேமில் வந்துச்சு. இப்போ இந்த 864ல் 2 நம்பராவது கேமில் வரணும். அது எதுன்னு பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள், இது வந்து ஓரளவுக்கு 90% இந்த மாதிரி பேட்டர்ன் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அது பாருங்கள், இங்கே 75ன்னு ஒரு நம்பர் இருக்குது பாருங்கள். இந்த 75ல் அந்த பி போர்டு ஆப்போசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா 25 அப்படின்ற நம்பர் வரும். இங்கே பாருங்கள் 25ன்ற நம்பர் இருக்கும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலே 90 அப்படின்ற நம்பர் இருக்கும். அந்த 90ன்ற நம்பருக்கு அதுவுமே பி போர்டு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா 40 அப்படின்னு இருக்கும். இங்கே பாருங்கள், கரெக்டாக 40 அப்படின்ற நம்பர் இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலே 12ன்ற நம்பரில் 62ன்ற நம்பர் பிசி வரலாம். சரிங்களா? இந்த மாதிரி பேட்டர்ன் ஓரளவுக்கு வந்து மேட்ச் ஆயிரும். அப்போ 62ன்ற நம்பர் பிசி வரலாம். சரிங்களா? 62 பிசி 62 அப்படின்ற நம்பர் வரலாம். நம்ம வந்து இங்கே பாருங்கள், இந்த 829ல் 2 நம்பர் கேமில் வரணும் அப்படின்னு பார்க்குறோம். இல்லை, 829ல் அப்படி 63ன்ற நம்பர் 62ன்ற நம்பர் பிசி வந்துச்சுன்னா இந்த 8 9ன்ற நம்பரில் ஒரு நம்பர் வந்து இங்கே ஏ போர்டில் நின்றுச்சுன்னா ஒருவேளை 862 அடிக்கலாம். அப்படி இல்லைன்னா 962 அப்படின்ற நம்பரு வரலாம். ஏன்னா இந்த இடத்துலேருந்து ஒரு நம்பர் அப்படியே வந்து 2 நம்பர் கேமில் வந்துகிட்டே இருக்குது. இந்த பாருங்கள், 239லுமே இங்கே வந்து 23ன்ற நம்பர் வந்தது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த 829ல் 2 நம்பர் கேமில் வரணும் அப்படின்னா 62ன்னு எடுக்கிறோம். ஒருவேளை இந்த 82 அப்படியே இங்கே ஏசியில் வந்துச்சுன்னா 862 வரலாம். அப்படி இல்லைனா இந்த 29 கேமில் வந்துச்சுன்னா 962 அப்படின்ற நம்பரு வரலாம். இல்லை, புரியுதா? பார்த்துக்குங்க. இதில் வந்து இப்போ நமக்கு 7 நம்பர் வந்துருச்சு. இன்னுமே அதிகமாகவும் வருது. ஏன்னா இந்த 814ன்ற நம்பர் பாக்ஸ்லேயே வரலான்ற மாதிரி தான் இருக்குது. இந்த 346 364மே அதனுடைய ஆப்போசிட் நம்பர் தான். எப்படின்னா இந்த நம்பர் முதல்ல 235க்கு இந்த 0 தான் ஆப்போசிட் ஆச்சு. இப்போ இந்த 9ன்ற நம்பருக்கு 4ன்ற நம்பர் வந்து 402ன்னு வந்தது. இந்த 86ல் 81 வரும் அப்படின்னு எதிர்பார்த்து தான் நம்ம வந்து 814ன்னு நம்பர் டைரெக்டாக வைக்கிறோம். ஏன்னா இந்த 235 பிசியில் இருக்கிற 35 53ன்னு திரும்பிச்சு. இந்த 20ன்ற நம்பரு 02 அப்படின்னு திரும்பிச்சு. இப்போ இந்த 64ன்ற நம்பரு 41ன்னு தான் திரும்பணும். அதனால் ஒரு வேளை 841ன்ற நம்பருமே வரலாம். இல்லைனா மேக்ஸிமம் இந்த 814 பாக்ஸ்லேயே வரலாம். பாருங்கள், ஓரளவுக்கு மேட்ச் பண்ணியிருக்கேன். இதில் வந்து எது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு சொல்ல முடியல. ஆனால் இந்த மாதிரி மெத்தட்லலாம் பாஸ் ஆகிற மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா வார சாட்டில் இதெல்லாம் கண்டிப்பாக பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நீங்கள் போர்டு 1 எடுத்திங்கன்னா இந்த 571 இந்த 841ன்ற நம்பரில் செட் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா 6 வருமானால் இதில் எல்லாத்துலேயுமே 6ன்ற நம்பர் இருக்குது. ஸோ இந்த நம்பரில் ஏதாவது மேட்ச் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் 1 6 கேமில் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். பாருங்கள், உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ வச்சு ப்ளே பண்ணுங்கள். இல்லைன்னா வாட்ச் பண்ணுங்கள்.